இன்னைக்கு மார்க்கெட் இப்போ தான் போயிட்டு வந்தேன். ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கிடையாது. இதோ ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழுக்காக இருக்குது ஃப்ரிட்ஜு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் போயிட்டு வந்தேன். எல்லாமே ஒரு சீப்பாக தான் இருந்தது. முழுக்காய் ஒரு 1/2 kg, புதினா, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், அதுக்கப்புறம் பொரியலுக்கு தேவையானதுன்னு சொல்லுங்கள். பொரியல் காய்கள்லாம் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு புதினா 2, புதினா சட்னிக்கு, கொத்தமல்லி, கேரட், செகண்ட் அப்படிங்க, முள்ளங்கி, ஒரு 3 நாளைக்கு நாங்கள் இந்த வெஜிடபிள்ஸு, மாங்காய் எல்லாம் ஓகே, சீப்பாக இருந்தது. எங்கள் அம்மா சாம்பார் வச்சா அது 2 நாளைக்கு ஓடும். அப்படி கேரட் வந்து ஜூஸுக்கு. ஸோ அவங்களுக்கு ஷார்ட்லேயே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஜூஸ் எடுக்கிறேன்னா அதுதான். பொட்டேட்டோ அண்ட் கத்திரிக்காய், ஆம்லா இப்போ ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு இருக்கேன். ஆம்லா வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். கண்டிப்பாக நீங்களுமே அது. ஆம்லா அண்ட் லெமன். லெமன் போடுறா. கத்திரிக்காய் அயனுக்கு நல்லது. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். அது ஒரு லாங் வீடியோ வரும். ஃப்ரிட்ஜ் கிளீனிங் எல்லாத்தையும் எப்படி நான் ப்ரிசர்வ் பண்ணி அவ்வளோதான். இப்போ நான் போயிட்டு வாங்கி வந்த காய்ங்க இவ்வளோ தான். இதுவே 300 rupees. விலைவாசி போகிறத பார்த்தா என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு புரியல. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே சைடில் குக்கிங்காக ஆரம்பிச்சுட்டு போகிறேன். சாதம் வச்சுட்டு பருப்பை வச்சுட்டேன்னா அது ஒரு பக்கம் குக்கிங்காகவும் ஒரு பக்கம் க்ளீனிங் முடியும். இப்போ உங்களுக்கு யாரும் அலாரம் வச்சுட்டாங்க. ஓகேம்மா. இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு தான் பேர். ஆனால் உள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டு வீக் வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இப்போ வந்து ஒரே ஒரு டப்பா ஐஸ்கிரீம் தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஐஸ் வாட்டர் இருக்குது. இதெல்லாம் கிளாஸு. எங்கள் மம்மி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ சும்மாவே ஒரு பாக்ஸ் இருக்கும். அப்புறமா பட்டரு அண்ட் இதோ ஒரு மஞ்சு, எப்போது வாங்கின மஞ்சு இது, சாரி போக். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் க்ளீன் பண்ண போகிறார்கள். பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜ் இவ்வளோ பெருசு வாங்கி வச்சா மட்டும் நமக்கு பத்தாது. இது எல்லாமே நம்ம மந்த்லி இல்லை வீக்லி 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். இத்தனைக்கும் நாங்கள் மேலே ஷீட்லாம் போட்டே டர்ட் ஆகியிருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். சைடில் என்ன பண்ணுறீங்க? சாப்பாடுக்கு அரிசி ஊற வைக்கணும். நெக்ஸ்ட்டு பருப்பு. ஸோ நம்ம எல்லா ஒர்க்குமே ஒரே டைமில் முடிச்சிட்டோன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு நம்ம ரெஸ்ட்டும் எடுக்கலாம். சைட் பை சைட் சமையலும் ரெடி ஆக போகுது அண்ட் க்ளீனிங்கும் முடிய போகுது. ஸோ நானும் மம்மி கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோன்னா அவங்க லஞ்ச் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். வாட் இஸ் திஸ்? லாலிபாப். கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கட்டுலாம். இல்லை என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு இருக்குது அண்ட் இது வந்து குட்டி குட்டி பப்ஸ், தக்காளி, லெமன், தயிர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் கெயினுக்காக நான் ஒரு ரெசிபி செய்யலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு. இதை நம்ம மாட்டுக்கு தான் இப்போ போட போகிறோம். காலையிலே வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ஒர்க்கையும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து சாமான் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. அண்ட் ஈவினிங் ஆனால் க்ளீன் பண்ணுறது. என்ன தான் அவங்க பண்ணாலும் நம்ம வீட்டை நம்ம பண்ணுற அளவுக்கு வராது. அதனால் இல்லை இப்போ தான் என்னென்ன இருக்கோ எல்லாமே வருது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர், சீஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் பன்னீர் சீஸ்லாம் இருக்குது. இந்த சீட்ஸ்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது இதில். எல்லாம் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று வந்தோடனே உள்ளே வச்சிட்டோமே தவிர அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கறது இல்லை. ஸோ பன்னீர் சீஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இப்போ நம்ம போடுற வீடியோஸ்லலாம் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி நான் டொமேட்டோ சாஸ் சொல்கிறேன்.
அண்ட் வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக டிமார்ட்டில் சீஸ் இந்த ப்ராடக்ட் டைரி இது வந்து ஹோம்மேட் மயோனைஸ். இப்போ வந்து மயோனைஸ் வேறு பேன் பண்ணிட்டாங்களாமா. ஸோ நமக்கு அந்த கவலை இல்லை, நமக்கு வீட்டிலே செய்ய தெரியும். அண்ட் சீஸ் ஸ்லைஸ் 5 ஸ்லைஸு ஜஸ்ட் 50 rupees தான் டிமார்ட்டில் வாங்கணும். என்னது வேணாம் பாருங்கள், டயட் ஃபாலோ பண்ணி கேக்லாம் சாப்பிட்டுருக்காங்க. இது உள்ள இந்த டப்பா குக்கும்பர் எடுக்க வந்துட்டே தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணோம். சுண்ணாம்புலாம் இருக்குது கைஸ். தெரியல மகேஷ், இதெல்லாம் இருக்குது. கழுவக்கூடாது, கிளாஸ் துடைக்க தான் செய்யணும். சோயா சாஸ், அப்புறமா வெனிலா எசன்ஸ். நான் வந்து நடுவில் பேக்கிங் சூப்பராக பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நடுவில் அப்படியே இன்ட்ரெஸ்டட் போயிடுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ப்ரௌனிஸ்லாம் செய்யலான்ட்டு இருக்கேன். பிங்கியோட பெடிகிரி மேடம் இது இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. மேடம்க்கு இது உசுறு. அண்ட் இல்லை என்னமோ இருக்குமா, இதில் ஒரு பெடிகிரி போலமா, இதோ பாருங்க பெடிகிரி தான். ஸோ டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. அகெயின் வெனிலா எசன்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக என்னோடய பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இனிதான் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக பேக்கிங் ஐட்டம்ஸில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரோஸ் மில்க், நன்னாரி இது ரெண்டும் வாங்கி வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே எனக்கு போட்டு தரல. நன்னாரி நான் வேணான்ட்டேன். ரோஸ் மில்க் எனக்கு போட்டு தரல. சும்மா நாங்கள் எங்கள் ஃப்ரிட்ஜில் ஷோக்கு தான் அதை வாங்கி வைப்போம். பார்த்தீங்களா, இப்போ தான் உண்மை வெளில வருது. அவங்க குச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே ஒருத்தி நான் இருக்கன்றதை மறந்துட்டாங்க. இப்போ நான் தான் இதை துடைக்கணும். ஸோ கீழே வந்து லவ் பேர்ட்ஸுக்கு தேவையான திணை இருக்குது. வெளியே வச்சா எறும்புகள் வந்துடுது. ஸோ இது வந்து ஃபுட் கலர்ஸ் அண்ட் சர்ச்சில் கொடுத்த ப்ரேயர் ஆயில்ஸ் தேங்காய். அண்ட் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லாமே. இது என்னதுமா, ஆறுமுக ஃபேஸ் பேக்கா? ஸோ இது ஆறுமுக ஃபேஸ் பேக். என்னங்க பார்த்து அது மூடலை. ஓகே, நம்ம கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வா இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எது எது தேவை எது எது தேவையில்லைன்றதை நாம் அரேஞ்ச் பண்ண வேண்டும் என்று முத்திரை இடுகிறார். ஃப்ரீசர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஃப்ரீசரு இந்த சிக்கன்லாம் இப்போ தான் ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு 2 months கிட்ட ஆச்சு. 4 ஆயிடுச்சா? எப்போ வாங்கணும்? டிசம்பர். ஐயோ டிசம்பர் இல்லை, 25th கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதை வாங்கணும். அப்படியா? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு லேப்டாப் எல்லாம் வாங்கணும். இப்போ என் பர்த்டேக்கும் எனக்கு ஐஃபோன் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அண்ட் என் பர்த்டே வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக ஷார்ட்ஸில் வரும். ஏன்னா அது ஷார்ட்டில் வர அளவுக்கு தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். இதுல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா டொமேட்டோஸ் அண்ட் பீட்ரூட், அப்புறமா இது வந்து சொரக்காய். வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணும்போது பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் காலி பண்ணிட்டோம். வீடு காலி பண்ண மாதிரி. வீடு தான் காலி பண்ண, ஃப்ரிட்ஜை தான் இப்போ காலி பண்ணி வச்சுருக்கோம். ஓனவுஸ் எப்படி காலி பண்ண முடியும்? பனானாஸ் மில்க் ஷேக் தான் போட்டு கொடுக்கணும். ஐஸ் வாட்டர். இந்த மாதிரி சொம்பெல்லாம் உள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே தான் போனாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். நான் எங்கள் வீட்டில் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஐஸ்கிரீம்ஸ்லாம் அதுக்கு என்ன பண்ணுறது? பட்டர் ஃப்ரீசர் சரி ஓகே. இதோ பாருங்க ஃப்ரீசர் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துலலாம் ஐஸ் கட்டி இருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ ஆஃப் பண்ணிருக்கோம்ல, வந்துடும். சரி, நல்ல ஒரு துணி மட்டும் தான். எப்படி ஐஸ் வருது இந்த இடத்துல போயிட்டு? ஆமாம், தண்ணி கொட்டுறீங்களா வரும். நம்ம டெம்பரேச்சர் தான் ஒழுங்காக செட் பண்ணணும். இது வந்து யூஸபிள் டிஷ்யூ தான். நம்ம வேணுன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிச்சனுக்கு ரொம்பவே மஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட லிங்க் வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஸோ இந்த வெயிலுக்கு மோர் போட்டு கொடுத்தாங்க. அண்ட் இந்த மோர் வந்து இந்த வெயிலுக்கு குடிக்கிறதே ஒரு சொகனே சொல்லலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வெயிலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் இது. நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறது வேஸ்ட். அண்ட் இந்த மாதிரி நம்ம போட்டு குடித்தா ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட். அப்படி லைனாக வேணும் மேலே வைக்கிறது மேட்டா. அண்ட் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு எந்த ஃப்ரிட்ஜுனாலுமே ஒன்றும் இல்லை, மேலே வந்து அந்த மேட் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். சில இடத்துல ரொம்ப கடை பிடிச்சிருந்தது, அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடி ரொம்ப தெரியும். ஸோ அண்ட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த கூலிங் வந்து வெஜிடபிள்ஸ் கூட போகாது, நம்ம வந்து அது ஸ்பாயில் ஆகும். அண்ட் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறேன், ஃப்ரீசர் இந்த பக்கம். அண்ட் இந்த பக்கம் வந்து சொல்லுவாங்க இது ஃப்ரீசர், இது ஃப்ரிட்ஜ், ஓகேங்களா. அண்ட் இந்த பக்கம் நான் க்ளீன் பண்ணல, ஏன்னா இது க்ளீனாக தான் இருக்குது. ஸோ வேணாம், நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறப்போ சரி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இந்த பக்கம் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கேன். ஃபைனலாக நம்மளோட ஒர்க் முடிஞ்சுது. மேலே ட்ரை ஃப்ரூட்ஸு, ஏபிசி மால்ட்டு, அப்புறமா அது ஹோம்மேட் ஏபிசி மால்ட்டு எல்லாம் வச்சுட்டோம். கீழே வெஜிடபிள்ஸ், இது பலாப்பழம், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே கீழே வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மயோனீஸ், அதுக்கு கீழே பால், அதுக்கப்புறமா மாவு, தோசை மாவு அதெல்லாம் இருக்குது. கீழே வந்து வெஜிடபிள்ஸு, தக்காளி, மாங்காய். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சோயா சாஸ், மில்க் மேடு, அப்புறம் ப்ரெட்டு, கஸ்டர்ட் மேக் பண்ணுற அது பவுடரு, அகெயின் எக் ஒன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். மில்க் பவுடரு, அப்புறமா கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கேக்கில். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ், வினிகர், அப்புறமா கிரிக்கி திணை எல்லாம் முடிஞ்சிச்சு. சூப்பர். ஸோ லாஸ்ட்டாக கேர்ட் வைக்கிறாங்க நமக்குள்ளே. ஸ்டீலே வைக்கக்கூடாது இதில். ஸோ அதனால் தான் மோஸ்ட்டாக நாங்கள் எல்லாமே பிளாஸ்டிக்கில் வச்சுருப்போம், டப்பர் வேர்டில் வச்சுருப்போம். ஸோ இப்போ வெளியே இருக்கிற ஃப்ரிட்ஜ் வரைக்கும் இது வரைக்கும் தொச்சிட்டேன்னா என்னோடய ஒர்க் முடிஞ்சிது. சாம்பார் எப்படி இருக்கு? வா 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 இந்த மாதிரி சாம்பார் என் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லைங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு. ஆக்ஷன் டேக் கேமரா. அதாவது இங்கே பாருங்க, நிறைய லேடிஸ் வந்து சமையல் செய்வாங்க, ஆனால் என் மனைவி வந்து அன்பை கலந்து செஞ்சுருக்கா. ஏன்னா நான் சாப்பிட்ட உடனே நல்ல ரிசல்ட் சொல்லணும், இல்லைன்னா கோவப்பட்டுருவாங்க, கொந்தளிச்சிருவாங்க. மாங்காய் சாம்பார் பொன்னாங்கண்ணி கீரை. ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. வத்தல் எடுத்து அப்பா சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த விளாக் இதோட முடியுது. ஆம்லேட்டோட இன்றைக்கி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் புது வீடியோவில். So I hope you all like this video. Thanks for watching and subscribe for more videos. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் சேனல் சப்ஸ்கிரைப் ஆகும். Bye.